அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் புனித ரமலான் மாதத்தின் 17வது இரவின் தராவிக் தொழுகையை தொழுதுவிட்டு இறைவனுடைய இல்லத்திலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். புனித ரமலானுடைய 17 பத்ர் சஹாபாக்கள் அவர்களுடைய நினைவேந்தல் தினமாக இருக்கிறது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்பட்ட அதே ஆண்டில் இந்த பத்ர் யுத்தமும் நடைபெறுகிறது. பத்ர் என்று சொன்னால் மக்கா மதினா இடையே இருக்கக்கூடிய ஒரு ஊர் அல்லது ஒரு கிணறு, இதுதான் பத்ர் என்று பொருள். இது ரமலானுடைய ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலான் பிறை 17 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற்றது. நீண்ட நெடிய வரலாறு இருந்தாலும் இஸ்லாத்திற்காக முதல் போரில் இரத்தம் சிந்திய அந்த சீலர்களை நினைவுபடுத்துவது, அவர்களுக்காக துவா செய்வது நம் மீது கடமை என்ற காரணத்தினால் அவர்களை பற்றி, அவர்களுடைய தியாகங்களை பற்றி ஓரிரு வரிகளில் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அசல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கிடையவே கிடையாது. சிரியாவிலிருந்து மக்காவை நோக்கி அபூ சுஃபியான் அவர் அப்போது இஸ்லாத்தை தழுவவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமனாராக பின்னால் மாறினார். அந்த அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு வியாபார கூட்டம் சிரியாவிலிருந்து மக்காவை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வியாபார கூட்டம் என்று சொன்னால், அந்த காலத்திலேயே 50,000 தங்க நாணயங்களுக்கு குறையாமல் கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்களில் அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு லாபத்தை ஈட்டி ஒரு 1000 ஒட்டகங்களில் அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று பாதுகாப்பாக 40 வீரர்கள் மட்டுமே இருந்தார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த குறைஷிகள் இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தித்தானே அவர்கள் இஸ்லாத்தை அளிக்கிறார்கள், நம்மை அளிக்கிறார்கள். எனவே பொருளாதாரத்தை மடக்கினால் என்ன, அந்த பொருளாதாரத்தை கைப்பற்றினால் என்ன? அப்ப பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு படையை திரட்டி போறாங்க. இப்படி படையை திரட்டுவதற்குள்ளாக இந்த செய்தி அபூ சுஃபியான் அவர்களுக்கு எட்டி விடுகிறது. உடனே அவர் தப்பிப்பதற்கான வழியை தேடுகிறார். இப்படி இருக்கின்ற பொழுது மக்காவில் இருக்கக்கூடிய அபூ ஜஹில் அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது. நமது வியாபார படையை முஹம்மது அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தாரும் மடக்கி பிடிப்பதற்காக வேண்டி வருகிறார்கள். எனவே இவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூ ஜஹில் என்பவன் மக்காவில் இருந்து ஒரு படையை திரட்டுகிறான். கிட்டத்தட்ட எவ்வளவு அப்படின்னா 1000 நபர்கள் கொண்ட ஒரு படை. அதிலே 100 குதிரைகள், 700 ஒட்டகங்கள், இப்படி மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி இப்படி வருகின்றான். அபூ சுஃபியான் சொல்றாரு, எப்பா நான் தப்பிக்கிறேன், நான் தப்பிச்சிருவேன், தப்பிச்சு வந்துருவேன், நீ வர வேண்டாம். அபூ ஜஹிலுக்கு தெரிவிக்கிறாரு, செய்தியை சொல்றாரு, நான் மாற்று பாதையில் நான் தப்பித்து விடுவேன், இந்த வியாபார கூட்டம் தப்பித்து விடும், நீங்க வர வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு அபூ ஜஹிலுக்கு செய்தியை சொல்ல பிறகு அவன் சொன்னான், நான் எடுத்து வச்ச காலை திரும்ப வைக்க மாட்டேன். வைக்கவே இல்லை, செத்தே போயிட்டான் அபூ ஜஹில். இப்படி வருகின்ற பொழுது இந்த வியாபார கூட்டம்
தப்பித்து விட்டதாக ஒரு செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அப்ப என்ன செய்யறாங்க? இஸ்லாமியர்களை பார்க்கின்ற பொழுது ஒரு 313 பேர் நோன்பாளிகள், வயதானவர்கள், போர் பயிற்சி பெறாதவர்கள், போருக்கு பழக்கம் இல்லாதவர்கள், பலகீனமானவர்கள், இப்படிப்பட்ட இந்த சஹாபாக்கள். அதுல முஹாஜிர்கள் என்று பார்க்கின்ற பொழுது 83 முஹாஜிர்கள், அன்சாரிகள் என்று பார்க்கின்ற பொழுது மீதி அன்சாரிகள். இப்படி அன்சாரிகள் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் 61, ஹஸ்ரத் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் 170. ஆக ஒரு 313 பேரை திரட்டிட்டு அவங்க தான் தப்பிச்சுட்டு போயிட்டாங்களே, நமக்கு என்ன அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம் அந்த வியாபார கூட்டத்தை மடக்க வேண்டும், அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் நபியின் நோக்கமாக இருந்ததே தவிர அவர்களுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. ஆனா அபூஜஹலுக்கு என்ன நோக்கம்? முஹம்மதுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்பது அபூஜஹலுடைய நோக்கம். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன தெரியுமா? போர் நடந்தே ஆகணும். அல்லாஹ்வுடைய நாட்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டம் போர் அல்ல, அல்லாஹ்வுடைய நாட்டம். இந்த படை தப்பித்து சென்ற பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் பின்வாங்கல. உதின லில்லதீன யுகாத்தலூன பிஅன்னஹும் ظுலிமூ வ இன்னல்லாஹ அலா நஸ்ரிஹிம் லகதீர். அப்போது போர் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள், அல்லாஹ் என்ற சொன்ன காரணத்திற்காக வேண்டி நீங்கள் தாயகத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டீர்கள், துரத்தி அடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு போர் தான் தீர்வு என்று அல்லாஹ்வுடைய நாட்டமா இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய நாட்டம் போர் என்பது அல்ல, அந்த வியாபார குழுவை மடக்க வேண்டும் என்பதுதான். அல்லாஹ்வுடைய நாட்டம் வந்துருச்சு. கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரட்டிட்டு போறாங்க. 2 குதிரை, எதிரிகள்கிட்ட 100 குதிரை. ஆனால் இஸ்லாமிய படையில பார்க்கும் பொழுது 2 குதிரை, 70 ஒட்டகம், 8 வாளு, 9 உருக்கு சட்டை, ஒரு 60 கேடயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலக்கது நஸரக்குமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. பத்ர் காலத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தீர்கள்? பலகீனமானவர்களாக இருந்தீர்கள். அதில்லா, சிறுபான்மையாக இருந்தீர்கள். எல்லா எண்ணிக்கையில சிறுபான்மை, ஆயுதங்கள்ல சிறுபான்மை, பலத்துல சிறுபான்மை, எதுவுமே உங்களுக்கு இல்ல. ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். கண்ணியமிக்கவர்களே, அப்படிப்பட்ட அந்த போர்க்களத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். மசூரா செய்கிறாங்க, என்ன செய்யலாம்? முஹாஜிர்கள்ட்ட தனியா மசூரா செய்கிறாங்க. முஹாஜிர்கள் எல்லோரும் ஆமோதிக்கிறாங்க. அன்சாரிகளுடைய அபிப்பிராயத்தை கேட்கிறாங்க. அதனுடைய தலைவர் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எங்களை கடலில் குதிக்க சொன்னால் நாங்கள் கடலில் குதிப்போம். நீச்சலே தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கட்டுப்படுவோம். நீங்க போர்னா போர், போர் இல்லைனா போர் இல்லை, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் கட்டுப்படுவோம் என்று அந்த அன்சாரிகள் சொல்றாங்க. அதுல முக்கியமாக மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அமாலிக்கர்களுக்கு எதிராக போர் செய்ய நாடி யூதர்களை கூப்பிட்ட பொழுது அந்த யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அயோக்கிய பயல்கள், ஃபதுஹப் அன்த வரப்புக, நீயும் உமது இறைவனும் போய் போர் செய்யுங்க, ஃபகாத்திலா, நீங்க போய் போர் செய்யுங்க, இன்னாஹுனா காயிதோன். கோழைகள் யூதர்கள் சொன்னார்கள், நாங்க இங்கேயே அமர்ந்திருக்கிறோம். அப்படி நாங்க சொல்ல மாட்டோம். அந்த யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இப்படி சொன்னார்களே, போருக்கு அழைக்கின்ற பொழுது அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் உங்களுக்கு முன்னாலே இருப்போம், பின்னாலே இருப்போம், உங்களுக்கு மேல் திசையில் இருப்போம், கீழ் திசையில் இருப்போம், உங்களுக்காக வேண்டி, இஸ்லாத்திற்காக வேண்டி நாங்கள் போராடி நாங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு நாங்கள் ரெடி அப்படின்னாங்க. போர் நடந்தது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்விடத்திலே என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சாங்க.
யா அல்லாஹ், இந்த போர்க்களத்தில் இந்த அப்பாவிகளுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொன்னால் உன்னை இந்த பூமியில் வணங்குவதற்கு எந்த நாதியுமே இருக்காது. அல்லாஹ்விடத்திலே உருகி என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த துஆவை கபூல் செய்தான். வெற்றி கிடைத்தது. எண்ணிமிக்கவர்களே, எண்ணிக்கையை வைத்து வெற்றி அல்ல, எண்ணத்தின் அடிப்படையில் தான் வெற்றி. எண்ணம் நல்லா இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும். இஹ்லாஸ் இருந்தது. சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், எண்ணிக்கையை பார்க்கல. காஃபிர்கள்ட்ட எண்ணிக்கை இருந்துச்சு, இஹ்லாஸ் இல்ல, அங்க வெற்றி கிடைக்கவில்லை. அப்ப பத்ர் நினைவுபடுத்தக்கூடியது என்ன அப்படின்னா, எதிலையுமே இந்தியாவில் பாதிக்கப்படுறோம், அழிக்கப்படுறோம், அல்லாஹ்விற்காக வேண்டி நாம இருந்தோம் அப்படின்னா எதையுமே நாம சமாளிக்க இருந்தால் வெற்றி நமக்கு தான் கிடைக்கும் என்பதை இந்த பத்ர் என்பது அழகிய முறையிலே நமக்கு நினைவுபடுத்துகிறது. அப்படிப்பட்ட அந்த ஒப்பற்ற அந்த தியாக சீலர்களுக்காக வேண்டி நாம யாசின் மோதி துவா செய்ய போறோம். இன்ஷா அல்லாஹ் நாம செய்யறதுனால அவருக்கு கூட போறது அல்ல, அவர்களுக்கு செய்யறதுனால நமது அந்தஸ்து கூட போகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த தியாகிகளுடைய அந்த வாழ்க்கை வரலாறை கியாமத் நாள் வரைக்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ் பொன்னெழுத்துக்களால் குறித்து விட்டான். அப்படிப்பட்ட அந்த ஜெயசீலர்களுக்காக நாம் துவா செய்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.